பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தாலிகல் கிதாப், இது வேதமாகும். லா ரைப ஃபீ, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வால் இறக்கப்பட்டது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹுதல் லில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். லா ரைப ஃபீஹி வரையிலும் விளக்கம் வியாழக்கிழமையே உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டு விட்டது. இப்போ ஹுதல் லில் முத்தகீனுடைய விளக்கம். தக்வா உள்ளவர் என்றால் யார்? இறையச்சம் உள்ளவர் என்றால் யார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், இறையச்சம் கொண்டவர் அப்படின்னு சொன்னால் ஈமான் கொண்டு ஷிர்கை விட்டு தூரமாக இருப்பார், அல்லாஹ் தஆலாவினுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவார், அவர்தான் இறையச்சம் உள்ளவர். இன்னொரு அறிவிப்பிலே இருக்கிறது, தக்வா உள்ளவர் யார் என்றால், யார் அல்லாஹ்வினுடைய வேதனையை பயந்து ஹிதாயத்தை விடமாட்டான், அவனுடைய ரஹ்மத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவன் புறத்திலே இருந்து இறக்கப்பட்டதை உண்மை என அவர் நம்புவார். ஹசன் பிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இறையச்சம் கொண்டவர் அவர் ஹராமான விஷயங்களிலே இருந்து தவிர்ந்து கொள்வார், ஃபராயிதுகளை அவர் செய்வார். ஆமஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் இப்னு ஐயாஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கேள்வி கேட்டாங்க, முத்தகீன்னா யாருங்க, இறையச்சம் உள்ளவர்கள்னா யாருங்க அப்படின்னு சொன்னதும் கேட்டதும் அவங்க அதுக்கு பதில் சொன்னாங்க. பிறகு நான் கேட்டேன், கொஞ்சம் கல்விக்கிட்டையும் போய் அதை பற்றி கேளுங்களேன். அவங்க சொன்னாங்களாம், இறையச்சம் கொண்டவர் அப்படின்னு சொன்னால் பெரும் பாவங்களிலே இருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடியவர், அவர் பெரிய பாவம் எதுவும் செய்யக்கூடாது. இவங்க கருத்தும் கொஞ்சம் ஒரே மாதிரி தெரியுது. கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இறையச்சம் கொண்டவர்களிடத்தில் இந்த தன்மைகள் எல்லாம் அது சேர்ந்து இருக்க வேண்டும். இது கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இறையச்சம் கொண்டவர் யார் அப்படிங்கிறத அல்லாஹ்வே இந்த ஆயத்துக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வே பேசியிருக்கிறான். அல்லதீன யூமினூன பில் கைப், அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெரிய வரும். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த எல்லா தன்மைகளும் இறையச்சம் கொண்டவர்களிடத்திலே இருக்க வேண்டும். இது அவங்க சொல்கிறாங்க. திர்மிதி இப்னு மாஜாவில் இருக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடியார்களிலே உண்மையான தக்வாதாரிகள் இறையச்சம் கொண்டவர்கள் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட சில பாவங்கள், அந்த பாவங்களை எல்லாம் விடாத வரையிலும் அவர் இறையச்சம் கொண்டவராக ஆகிவிடவே முடியாது. இப்னு அபி ஹாத்திமிலே இருக்கிறது, ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், மக்கள் எல்லாம் ஒரு மைதானத்திலே கியாமத்துடைய நாள் நிறுத்தப்படுவார்கள். அப்போ அந்த நேரத்திலே ஒரு அழைப்பவர் அழைப்பார், இறையச்சம் கொண்டவர்கள் எங்கே அப்படின்னு சொல்லி அழைப்பார். அந்த சப்தத்தை கேட்ட உடனேயே சில மக்கள் எழுந்திருப்பார்கள், இறையச்சம் கொண்டவர்கள். அவர்களை எல்லாம் அல்லாஹ் தன் பக்கமாக அவர்களை அல்லாஹ் சேர்த்து கொள்வான். பிறகு அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் நடுவிலே எந்த ஹிஜாபும் இருக்காது, எந்த திரையும் இருக்காது. அவர்கள் அல்லாஹ்வை தரிசனம் செய்வார்கள், அந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும். அபு அஃபீஃப் அவர்கள் கேட்டார்கள், ஹஜ்ரத் முஆத் அவர்களே, தக்வா உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னால் யாருங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஹஜ்ரத் முஆத் அவர்கள் கூறினார்கள், எந்த மக்கள் இணை வைப்பதிலே இருந்து தவிர்ந்து கொள்கிறார்களோ, விக்கிரக வணக்கத்திலே இருந்து தவிர்ந்து கொள்கிறார்களோ, ஏக இறைவன் ஒருவனை மட்டுமே வணங்குகிறார்களோ, அவனை கண்ணியப்படுத்துகிறார்களோ, இதே கண்ணியத்தை அல்லாஹ் நாளை அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி
அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான். இது அவங்க தக்வாவுக்கு விளக்கம் சொன்னது. இரையச்சம் கொண்டவர்கள்னா இவங்க தான் அப்படின்னு. இதில் ஹுதல்லில் முத்தகீன், ஹிதாயத் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், யாருடைய உள்ளத்திலே ஈமான் உறுதியாக இருக்கின்றதோ அதுதான் ஹிதாயத். அந்த ஹிதாயத்து வெளியெல்லாம் பார்த்தா தெரியாது. அது உள்ளே இருக்கிற விஷயம், இதயத்துக்கு உள்ளார இருக்கிற விஷயம். அதை அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். அவன்தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவான். வலாக்கி எந்துரு இலா குலூபிக்கும், அல்லாஹ் உங்கள் இதயத்தை பார்க்கிறான். அந்த இதயத்துக்குள்ளார இருக்கிற இந்த ஹிதாயத்தை பார்க்கிறான், ஈமானை பார்க்கிறான். குர்ஆனில் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் பேசும்போது ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்லுவான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நாயகமே நீங்கள் விரும்பியவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்து கிடைத்தராது. வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்குத்தான் ஹிதாயத்தை கொடுப்பான். உள்ளே இருக்கிற சமாச்சாரம் அது வெளியே தெரியாது, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ் சொல்லுவான், லைஸா அலைக ஹுதாஹும், அவர்களுக்கு ஹிதாயத்து கொடுப்பது நாயகமே உங்கள் கையில் கிடையாது. நீங்கள் 1000 முயற்சி பண்ணலாம், ஆனால் ஹிதாயத்து உங்கள் கையில் இல்லை. அல்லாஹ் சொல்லுவான், மை யுத்லிலில்லாஹு ஃபலா ஹாதிய லஹு, யாரை அல்லாஹ் வழிகெடுத்தானோ அவனை நேர்வழி காட்டக்கூடியவன் யாரும் கிடையாது. அல்லாஹ் கூறுவான், மை யஹ்தில்லாஹு ஃபஹுவல் முஹ்தத், யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டிவிட்டானோ அவனே ஹிதாயத்து பெற்றவன். யாரை அல்லாஹ் வழிகெடுத்து விட்டானோ நீங்கள் அவர்களை நேர்படுத்தி விடவே முடியாது, அவரை சரியாக்கி விடவே முடியாது. அப்படிப்பட்ட அவர்களுக்கு எந்த உதவியாளனும் இல்லை, பாதுகாக்கக்கூடியவனும் இல்லை. இது மாதிரி குர்ஆனில் நிறைய ஆயத்துகள் இருக்கிறது. ஸோ ஹிதாயத் அப்படிங்கிறது இருக்கிறதே, அது ஈமான், உள்ளத்துக்குள்ளார இருக்கக்கூடிய ஈமானுக்கு சொல்லப்படும். ஹிதாயத்து அது இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உண்மைக்கும் ஹிதாயத் என்று தான் சொல்லப்படும். உண்மையை தெளிவுபடுத்துவதற்கும் ஹிதாயத் என்று தான் சொல்லப்படும். உண்மையை அறிவிப்பதற்கும் ஹிதாயத் என்று தான் சொல்லப்படும். உண்மையின் பக்கமாக வழிகாட்டுவதற்கும் ஹிதாயத் என்று தான் சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹை பார்த்து கூறுவான், இன்னக லதஹ்தி இலா ஸிராத்தின் முஸ்தகீம், நாயகமே நீங்கள் நேரான பாதையின் பக்கமாக நேர்வழி காட்டக்கூடியவராக இருக்கிறீர்கள். அல்லாஹ் கூறுவான், இன்னமா அந்த முந்திர், இன்னமா அந்த முந்திர், நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் தான். வலி குல்லி கௌமின் ஹாத், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நேர்வழி காட்டிகள் இருக்கிறார்கள். குர்ஆனில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசும்போது, வம்மா சமூது ஃபஹதைனாஹும், சமூது கூட்டத்தார்கள் அவர்களுக்கு நாம் ஹிதாயத்தை கொடுத்தோம், ஆனால் அவர்கள்தான் ஹிதாயத்தை பிரியப்படாமல் குருட்டுத்தனத்தை அவர்கள் பிரியப்பட்டார்கள். அல்லாஹ் கூறுவான், வஹதைனாஹும் நஜ்தைன், 2 பாதையுமே அவர்களுக்கு நாம் தான் வழிகாட்டுகின்றோம். நல்ல பாதையும் அல்லாஹ் தான் காட்டுகிறான், தீய பாதையும் அதுவும் அல்லாஹ் தான் காட்டுகின்றான். தக்வாவினுடைய அசல் அர்த்தம் இருக்கின்றதே என்னன்னு சொன்னால், தீமையான காரியங்களிலே இருந்து தவிர்ந்து கொள்ளுவது, அதுதான் தக்வாவினுடைய அசல் அர்த்தம். சும்மா இபாதத்து செஞ்சுட்டாலாம் தக்வாதாரியெல்லாம் சொல்லிட முடியாது, அது யார் வேணால் செய்வாங்க. ஆனால் பாவங்களிலே இருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும், அதுதான் உண்மையான தக்வா அப்படிங்கிறது. அசல்ல இந்த வார்த்தை இருக்குது, விகாயத் அப்படிங்கிற வார்த்தையிலே இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை தான். ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் அவர்களிடத்தில் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்துல கேட்டாங்க, தக்வா என்றால் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, முள்ளுகள் நிறைந்த பகுதியில் நீ நடந்து போயிருக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. போயிருக்கேங்க. முள் இருக்கிற பகுதியில் நீ நடந்து போகும்போது உன்னுடைய ஆடைக்கும் ஒன்றும் ஆகாமல், உன்னுடைய உடம்புக்கும் எதுவும் முள்ளு குத்தி விடாமல் நீ எப்படி பாதுகாப்பாக போவியோ அதே போலத்தான் பாவங்களிலே இருந்து ஒரு முடி கூட மாட்டிடக்கூடாது பாவத்தில். அது மாதிரி வாழ்கிறதுக்கு பேர் தான் தக்குவா. அது இல்லைன்னு சொன்னால் உங்கள்கிட்ட தக்குவா கிடையாது, லக்குவா தான் கிடக்குது.
அப்படி சொல்லி இப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படி விளக்கம் சொன்னாங்க. அப்போ உண்மையான தக்வா என்பது பாவங்களிலே இருந்து தவிர்ந்து கொள்ளுவது. அரபியில் ஒரு கவிதை ஒன்று இருக்கின்றது. ஹல்லுத்துனூப சகீரஹா வ கபீரஹா தாக்கத்துகா. கவிதை அரபி வாசகங்கள். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன பெரிய எல்லா பாவங்களையும் விட்டு விடுங்கள், அதுவே தக்குவாவாகும். பெரிய பாவம்லாம் பண்ணுறது இல்லைங்க, சின்ன பாவம் அதையும் விட்டுவிட வேண்டும். சிறிய பாவம் பெரிய பாவம் எல்லா பாவங்களையும் விட்டுவிட வேண்டும், அதுவே தக்குவாவாகும். நீ எப்படி இருக்க வேண்டும் என்றால், முற்கள் நிறைந்த பகுதியிலே நடக்கக்கூடிய மனிதனை போல இருக்க வேண்டும். சிறிய பாவங்களை நீ லேசாக கருதி விடாதே. பார், சின்ன சின்ன கற்களாக சேர்ந்துதான் ஒரு மலையே உருவாகி விடுகின்றது. அது மாதிரி தான் பாவங்கள் கொஞ்சம் 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 என்று சேர்ந்து அது பெரிய மலையாக மாறிவிடும். சில பாவங்கள் எல்லாம் கற்றுக்கிறாங்க, அதுக்கப்புறமேல அதை விட முடியுதான்னு சொன்னால் விட முடிகிறதே கிடையாது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய கவிதையிலே கூறுவார்கள், மனிதன் இருக்கிறானே தன்னுடைய ஆசையை அவன் பூர்த்தி செய்வதிலேயே தான் இருக்கின்றான். நஃப்ஸு என்ன சொல்லுதோ அந்த நஃப்ஸு சொல்கிற மாதிரி தான். பாவம் எதனால் பண்ணுறான்? அவனுடைய நஃப்ஸு சொல்லுது, அவன் நஃப்ஸு அதை பண்ணுன்னு சொல்லுது, அதனால் அவன் அந்த பாவத்தை செய்கிறான். ரப்பு தாலாவினுடைய மனிதன் இருக்கிறானே தன்னுடைய ஆசைகளின் மீது தான் எப்பயுமே அவனுக்கு ஆசை இருக்கும். அவனுடைய நஃப்ஸின் மீது தான் அவனுக்கு ஆசை இருக்கும். என் நஃப்ஸு என்ன சொல்லுதோ அதுதான் செய்வான். ஆனால் ரப்பு தாலாவினுடைய எண்ணங்களின் மீது அவனுக்கு பார்வை இருப்பது கிடையாது. ஆனால் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, தன்னுடைய எண்ணத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய எண்ணத்தின் பக்கமாக அவனுடைய சிந்தனை இருக்க வேண்டும். மனிதன் இருக்கிறானே துனியாவுடைய லாபம், காசு பணம் சொத்து, இதன் பின்னாலே அவன் போகின்றான். ஆனால் உண்மையான செல்வம், உண்மையான லாபம், உண்மையான செல்வம் என்றால் அது அல்லாஹ் இதயத்திலே கொடுக்கக்கூடிய அந்த தக்வாதான். அது பெரிய செல்வம், பெரிய சொத்து, பெரிய லாபம் தரக்கூடிய பொருள் அப்படின்னு அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படி தன்னுடைய கவிதையிலே சொல்லுவார்கள். இப்னு மாஜாவிலே இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெரிய லாபம் தரக்கூடிய பொருள், மனிதன் சம்பாதிக்கக்கூடியதிலேயே பெரிய லாபம் தரக்கூடிய பொருள், அது அவனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய தக்வா தான், இறை அச்சம் தான். மனுஷனாக தான் உருவாக்கிக்கணும். அவன் எப்போ பாவங்களில் இருந்து நஃப்ஸை சுத்தப்படுத்துறதுங்கிறது அது ரொம்ப முக்கியம். நஃப்ஸை சுத்தப்படுத்தாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லாஹ் அதை தான் சொல்லுவான் சூரத்து ஷம்ஸில், ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. இதயத்தில் ஃபுஜூர் பாவங்களையும் தக்குவாவையும் அல்லாஹ் தான் போடுறான். ஆனால் நீ பாவத்து பக்கமாக போகக்கூடாது, அங்கே தான் இருக்குது சோதனையே. கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. மனதை சுத்தப்படுத்தியவன் அவன் வெற்றி அடைந்தான். நஃப்ஸை சுத்தப்படுத்தணும். அப்பப்போ பாவங்கள் ஏற்படும் போது அதை சரி பண்ணிடணும். பாவத்தை நோக்கி போகக்கூடாது. வக்கது ஹாபமன் தஸ்ஸாஹா. எவன் நஃப்ஸை சுத்தப்படுத்துறதெல்லாம் கிடையாது, அட போயா இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எவன் வாழ்கிறானோ அவன் நஷ்டமடைந்தான். இங்கே தெரியாது. அதான் சொல்லுவேன் அடிக்கடி, நமக்கு வெளியே உள்ள வியாதி தான் தெரியுது, கல்புக்கு உள்ளார இருக்கிற வியாதி அது தெரிய மாட்டேங்குது. கல்புக்கு உள்ளார இருக்கிறத சரி பண்ணணும். அதை சரி பண்ணாதான் வெற்றி அடைய முடியும், இல்லா காட்டினா வெற்றி அடைய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மனிதன் சம்பாதிக்கக்கூடிய பொருளிலேயே ரொம்ப சிறந்த பொருள் அது அல்லாஹ்வினுடைய அச்சம்தான். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்ல மனைவிண்டா யார் அப்படின்னு சொன்னால், கணவன் இருக்கிறானே தன் மனைவியை அவன் பார்த்தால் அவனை சந்தோஷப்படுத்தி விடுவாள். அவன் நல்ல மனைவி, அவன் என்ன கட்டளை இடுகின்றானோ அதை உடனே செய்வாள். அவன் சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தை அவள் பூர்த்தி செய்வாள்.
அவன் இல்லாத காலங்களிலே தன்னுடைய கற்பையும் அவனுடைய செல்வத்தையும் தன்னுடைய கணவனுடைய செல்வத்தையும் அவள் பாதுகாப்பாள். கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பெண் தன்னிச்சையாக அவள் எதையும் செய்யக்கூடாது. தனக்கு சொந்தமான பொருள்னா பரவாயில்லை, அதையும் கணவனுடைய அனுமதியில் கொடுத்தா தான் நல்லது. அதே போல் தன்னுடைய நஃப்ஸையும் பாதுகாத்து கொள்ள ஒரு பெண்ணுடைய தக்குவா அதில் தான் இருக்குது. யாரையும் 24 மணி நேரமும் வாட்ச் பண்ணிக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாது. தக்குவா ஒன்று இருந்தால் மட்டும்தான் அவன் யோக்கியனா வாழ முடியும். தக்குவா இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதான், பாவம் பண்ணுறதுக்கு துனியாவில் எம்புட்டு நேரம் ஆகும். ரொம்ப சிம்பிள். அதனால் தக்குவா உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் கொடுப்பானாக. அடுத்தபடியாக தக்குவாதாரிகள் என்றால் யார் அப்படிங்கிற விளக்கத்தை அல்லாஹ்வே சொல்லுகிறான். அல்லதீன யூமினூன பில் கைப் வ யுகீமூன ஸலாஹ வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் வல்லதீன யூமினூன பிமா உன்ஸில இலைக். அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உங்களுக்கு முன்னால் சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக